ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆல்ரெடி நாங்க ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்திருந்த மாதிரி ஆர்டினரி லெவல் எக்ஸாம் பேப்பர் ஐசிடி மாடியூல்ல கண்டினியூஸ் ஆன வீடியோ செஷன் ஒன்று பார்த்துட்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் 1 to 10 கொஸ்டின்ஸ் நாங்க ப்ரீவியஸ் வீடியோ டியூட்டோரியல்ல பார்த்திருந்தோம். ஸோ ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல சேம் பிளேலிஸ்ட்ல ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுன்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் டியூட்டோரியல் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது ஃப்ரம் 11 11வது கேள்வியில இருந்து வர போற கேள்விகள் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் இன் எம்சிக்யூ பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் MCQ partல 11th they asking about according to the adjacent logic circuit what will be the respective outputs at P and Q when A comma B and C inputs are respectively 1 1 and 0. So A என்றது 1, B என்றது 1, C என்றது 0. இதை நாங்க கொடுப்பமா இருந்தா கடைசியா ரெஸ்பெக்டிவ் அவுட்புட் என்ன, PQக்கான அவுட்புட் என்ன எடுக்கணும். ஸோ எப்பவுமே 1 1 என்ற இன்புட் நாங்க கொடுப்பமா இருந்தா அண்ட் கேட்டை பொறுத்த மட்டும் ஆன்சர் எங்களுக்கு 1 என்று வரும். பட் இதுல ஒரு ரவுண்ட் இருக்கிறபடியால நன் கேட், உண்மையில அண்ட் கேட் என்று சொன்னால் அவுட்புட் 1 தான். பட் நன் கேட் என்றபடியால எங்களோட பிஇன்டி அவுட்புட் 0 ஒன்று வரும். தென் இங்க 0 ஒன்று வரபடியால இந்த 0 இங்க வரப்போகுது, 0 தான் இருக்கும். ஓர் கேட்டை பொறுத்த மட்டும் 0 0 சொல்லிக்க உண்மையில ஆன்சர் 0 தான். பட் இது நோர் கேட், முன்னுக்கு ஒரு ரவுண்ட் இருக்கிறபடியால நோர் கேட், இது 1 மாறி. கரெக்ட் ஆன்சர் எங்களுக்கு செகண்ட் ஆன்சர் ஆயிருக்கும் 11th கொஸ்டினுக்கு. ஸோ இது லாஜிக் கேட்ஸ் பற்றி இந்த கொஸ்டின்ல எங்களுக்கு கேட்டிருக்கேன். தென் நாங்க 12th ஒன் 12வது கேள்வி எங்கள்கிட்ட கேட்டு வரினோம். வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ combination in a word processing software to select the entire document. Entire document என்று சொன்னா அங்க இருக்க போற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்றது செலக்ட் ஆல் என்றதுக்காக கொடுக்கும். அதாவது நீங்க ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கிறீங்க, அந்த டாக்குமெண்ட்ல வந்து ஃபுல்லா எல்லா பார்ட்ஸையுமே செலக்ட் பண்ணணும் சொல்லிக்கல, நாங்க இந்த இடத்துல கண்ட்ரோல் பிளஸ் ஏ கொடுக்கலாம், செலக்ட் ஆல். கண்ட்ரோல் பிளஸ் பி அப்படி என்றது வந்து போல்டுக்காக யூஸ் பண்ணிக்கொள்வோம். கண்ட்ரோல் பிளஸ் சி என்றது காப்பி பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்வோம். கண்ட்ரோல் பிளஸ் வி என்றது பேஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் 12th question is first one. நெக்ஸ்ட் ஒன் நாங்க 13th வர போறோம். 13வது கேள்வி என்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். இதுல எங்களுக்கு அலைன்மெண்ட்ஸை பற்றி கேட்டு வரணும். So which of the following icons in word processing software can be used in align the left and right side of the text parallel to each other? இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது அப்படி என்று சொன்னால் லெஃப்ட் ஆர்ம் இருக்க வேணும், ரைட் ஆர்ம் இருக்கும். வளமையா நாங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுப்போம்னு சொன்னால் லெஃப்ட் சைட் மட்டும் சரியான பகுதியில இருக்கும், ஆனா ரைட் வந்து ஒழுங்கு இல்லாமல். ரைட் அலைன்மெண்ட் கொடுப்போமா இருந்தா ரைட் சைட் மட்டும் ஒழுங்கா இருக்கும், மற்ற சைட் ஒழுங்கு இல்லாமல். பட் ஜஸ்டிஃபை என்ற அலைன்மெண்ட் செலக்ட் பண்ணுவோமா இருந்தா left as well as right side they will be in a aligned correct manner. So fourth answer வரப்போது 13. 13வது கேள்விக்கு fourth answer நாங்க இங்க மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ 14வது கேள்விக்கு மூவ் பண்ண போறோம். இந்த 14வது கேள்வியில எங்களுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதை வச்சுக்கொண்டு நாங்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கொண்டு விடைக்கு வர வேண்டியிருக்கும். 14வது கேள்வி. ஸோ 14th one I am highlighting here. Which of the following statements are correct regarding to the word processing software? Or word processing software பற்றி சரியான கூற்று எது என்ற மாதிரி கேட்டுக்கொண்டு வரீங்க. It lets the user add tables and images in a document. ஒரு word processing softwareல tables, images நாங்க add பண்ணலாம். அது obvious உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அட்டவணைகள், அதை விட வேற வேற ஆவணங்களை add பண்ணலாம். imagesஐயும் add பண்ணலாம். Format Painter tool let's use a copy formatting like font style and apply it to other pieces of text. Format Painting tool என்னது யூஸ் பண்ணுவோம்னா நாங்க போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், ஃபொண்ட் சைஸ், ஃபொண்ட் ஸ்டைல், ஃபொண்ட் நேம் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி போட்டு அதே சேம் திங் இன்னொரு ஃபொண்டுக்கு தேவை என்று சொல்லிக்க நாங்க இந்த இடத்துல ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்றத யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சரியான ஸ்டேட்மெண்ட். ஃபார்மேட் பெயிண்டர்னு சொல்லிக்கொள்ளும்.
landscape and portrait are the 2-page orientation available. எங்களுக்கு ஒரு வேர்ட் ப்ரோசஸிங் சாஃப்ட்வேர்ல 2 டைப்பான ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு. ஒன்று கிடையா இருந்தா லேண்ட்ஸ்கேப், நிலைக்குத்தா இருந்தா போர்ட்ரைட். சோ இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். ஏபிசி ஆல் எல்லா ஆன்சருமே இந்த இடத்துல சரியான ஆன்சரா இருக்கு. சோ அடுத்த விஷயத்துக்கு வேற போறோம். அதுக்கு முதல் நாங்க இந்த ஃபார்மேட் பெயிண்டரை பற்றி தெரிஞ்சிருந்தா நல்ல. ஃபார்மேட் பெயிண்டர்ன்றதுக்கு நான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ன்றதை எக்ஸாம்பிளா சொன்னா ஓகே. பட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல சொல்லித்தரேன், அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல கூட நாங்கள் அவ்வளவுத்தையும் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஃபார்மேட் பெயிண்டரா இருக்கலாம், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், லெஃப்ட், ரைட், சென்டர் அலைன்மெண்ட்ஸ் எதுவுமே நாங்க யூஸ் பண்ணலாம். நான் இதுல பிளாங்க் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் டைப் பண்ணேன் ஹாய். ஹாய் என்று டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் வருது. இதே நான் 78 நம்பரை டைப் பண்ணோட ரைட் அலைன். சோ முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரிய வேணும், மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் என்ற சாஃப்ட்வேர் ரவுண்ட் பண்ண உடனே டெக்ஸ்ட் எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் இருக்கு. நம்பர்ஸ் எல்லாமே ரைட் அலைன்மெண்ட்ல தான் இருக்கு. இது டிஃபால்ட்டா இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல இருக்கிற சில ஃபார்மேட். பட் இப்போ உதாரணத்துக்கு 90 என்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா 90 வந்து ரைட் அலைன். இது லெஃப்ட்டுக்கு மாத்தணும்னா இங்க தேவையான மாத்து. லெஃப்ட்டுக்கு நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொல்லிக்கல. இந்த இடத்துல நீங்க லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுப்பீங்களா இருந்தா இந்த நம்பர் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு மாறும். ஜஸ்ட் நாங்களே சேஞ்ச் பண்ணோம். தென் ஹலோ அப்படின்ற சொல்லு வந்து உண்மையில இது வந்து லெஃப்ட்ல இருக்கு. ரைட்டுக்கு சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா ரைட்டுக்கு சேஞ்ச் பண்றாங்க. நோ இஷ்யூஸ். இது ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயம். பட் எனிஹவ் நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்றோம் அப்படின்னு சொல்லிடல. ஹலோன்ற வேர்ட் டைப் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துலயும் வந்து என்ன செய்யறேன், ஹாய் என்ற வேர்ட் டைப். இந்த ஹலோன்ற வேர்டை நான் வந்து சென்டர் அலைன்மெண்டா மாத்தி ஃபாண்ட் ஸ்டைல நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தென் போல்ட் இட்டாலிக்கா மாத்தி ஃபாண்ட் கலரையும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொள்றேன் ரெட் கலர். சோ இந்த இடத்துல ஹலோ அப்படின்றது கொஞ்சம் பெரிய ஃபாண்டா மாத்தி. இப்ப இதே ஹலோன்ற ஃபாண்ட் மாதிரியே எனக்கு இங்கேயும் வேணும், இந்த ஹாய் என்றதும் வேணும். திரும்ப பார்த்து பார்த்து ஒன்றுண்டா நான் செய்யல. ஃபார்மேட் பெயிண்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் பெயிண்டர் டூல் நீங்க தேடி பிடிக்கலாம். இங்க இருக்கு ஃபார்மேட் பெயிண்டர், இங்க இருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுவீங்க ஃபார்மேட் பெயிண்ட். கிளிக் பண்ணோன்னு ஒரு பெயிண்டின் அடையாளத்தோட இந்த கர்சர் வந்து மாறி. ஸோ இப்போ நீங்க ஹாய் என்றதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தா இந்த ஹலோன்றது என்ன ஃபோன்ல இருக்கோ அதே ஸ்டைல்லயே இந்த ஹாய் பண்ணும். ஸோ இது ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஃபார்மேட் பெயிண்டரை பற்றி நாங்க பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட். இது வந்து லே அவுட்ல இருக்கு. பேஜ் லே அவுட் போடணும்னு சொன்னால் ஓரியன்டேஷன். இது ஓரியன்டேஷன்ல பார்த்தோம்னா போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் வந்து 2 ஃபார்மேட் இருக்கு. நிலை குத்தா இருக்கும், கிடையா இருக்கும் லேண்ட்ஸ்கேப். ஸோ இந்த பாஸ் பேப்பரை பொறுத்த மட்டும் 14க்கு ஆன்சர் ஏபிசி ஓ. ஸோ இப்போ 15 தான். 15ல எங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வியை நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இதுல சில ஐக்கன்ஸ் தந்திருக்கேன், ஜென்ரலான ஐக்கன்ஸ். ஸோ இந்த ஐக்கனை பொறுத்த மட்டும் இந்த ஏ என்ற பார்ட் வந்து ஃபாண்ட் கலர், ஃபாண்டின் கலரை வந்து டிட்டர்மின் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்றதுதான் ஃபாண்ட் கலர். தென் இதை நாங்க சொல்லிக்கொள்ளும் சூப்பர் ஸ்கிரிப்ட், அதாவது அடுக்குகளுக்காக பாய் சூப்பர் ஸ்கிரிப்ட் நீங்க சொல்லுவோம். இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ட் சொல்லிக்கிறோம். சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து கீழே கீழே எழுதுறது, அதாவது வந்து H2 வரைக்கும் அந்த 2 கீழே வருமே அது. இது வந்து அண்டர்லைன் சொல்லி. பட் இங்க எங்களுக்கு which of the following icons could be used to format character as subscript? So subscript அப்படின்னு சொல்றது வந்து இதுதான் ஆன்சர். இது சூப்பர் ஸ்கிரிப்ட், இது அண்டர்லைன், இது வந்து ஃபாண்ட் கலர். So correct answer for 15 is third one. So next one 16 to 17 பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் அப்படின்றத பேஸ் பண்ணி வந்திருக்கு.
So இந்த இடத்துல 16 run. So 16வது கேள்வி கேட்டிருக்கிறேன். What is the formula to be entered into the cell D9? So D9 அப்படின்ற இடம் வந்து இங்க இருக்கு. To find the number of students who appear in the third term exam, right? So எத்தனை பேர் இருக்கிறவன்ட்டு கண்டுபிடிக்கிறதா நாங்கள கேள்வி. அதுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடியது கவுண்ட், ஈக்குவல் கவுண்ட். உங்களுக்கு ஆர்டினரி லெவல் சிலபஸ் சொல்லிக்கல ஜஸ்ட் 5 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் கம்பல்சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சமேஷன், சம்மன் சொல்லிக்கொள்வோம். அடுத்து அவரேஜ், AVERAGE, அவரேஜ் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். அடுத்த மேக்சிமம், அடுத்த மினிமம், அடுத்த கவுண்ட். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ சிம்பிள். ஸோ கவுண்ட் போட்டுட்டு இதுல D2ல இருந்து D8 மட்டும் இருக்கிற கவுண்ட் தான் எங்களுக்கு ஓகேயா இருக்கு. இங்க இருந்து இவ்வளவு தான் நாங்க கால்குலேட் பண்ண போறோம். பட் முதலாவது ரோங்ன்றதுக்கு ரீசன் இங்க பி என்று வந்தபடியால இது ரோங்கா இருக்கும். சம்ன்றது நாங்கள் அடிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கொள்வோம், கூட்டுத்தொகை. இதுவும் பிள்ளை. ஸோ செகண்ட் ஆன்சர் வில் பி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். What is the correct formula to be entered into the cell E2? E2 அப்படின்றது அங்க இருக்கட்டா, இங்க இருக்கு E2. To calculate the average marks of Shania. ஷனயான்ற ஸ்டூடெண்ட்டு வந்து அவரேஜ் மார்க்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னால் உண்மையில இந்த 3 டேர்ம் மார்க்ஸையும் கூட்டி 3ஆல பிரிக்க வேண்டியது. ஸோ எது ஃபார்முலா சரின்னு சொன்னேன். ஸோ 57 70 பிளஸ் அப்சென்ட். இந்த இடத்துல அப்சென்ட் நீங்க போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா பிள்ளை. அப்சென்ட் நாங்க போடக்கூடாது. ஸோ B2 C2 D2 இதை படி கேட்டுக்கொண்டு வரீங்க. ஸோ இது 3ஐயுமே கூட்டிட்டு 3ஆல பிரிக்க போறீங்க. இது வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கு. இது ஓகே. B2 C2 D2 இவ்வளோத்தையுமே ஆட் பண்ணி போட்டு 3ஆல பிரிக்கிறது. தென் IVERAGE, அவரேஜ் அப்படின்னு போட்டு B2 D2 எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணி இந்த ஆன்சர் எடுக்கலாம். ஸோ இதுவுமே சரியான ஆன்சர். B2ல இருந்து D2. தென் சமேஷன் ஆஃப் B2ல இருந்து D2 மட்டும் எழுதிட்டு அதை 3ஆல பிரிக்கிறது. ஸோ இதுவுமே சரியான ஆன்சர். உண்மையில இது எது ரோங்னு கேட்டிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லி இருக்கலாம். பட் அவரேஜ் மார்க்ஸை மட்டும் சரியா கண்டுபிடிக்க சொன்னபடியால் 3வது ஆன்சர் தான் எல்லாருமே கொடுப்பீங்க. பட் கொமனா நாங்க இந்த 2 ஆன்சர் கொடுத்தாலும் பிள்ளை இல்லை. அதுவும் அவரேஜ் தான் ஃபைன் பண்ணும், இதுவும் அவரேஜ் தான் ஃபைன் பண்ணும். பட் நாங்க பார்க்கல இந்த அவரேஜுக்காக அப்சென்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். நாங்க சிம்பிளா யோசிச்சு பார்க்கலாம். இதுதான் எக்ஸல் ஷீட். இந்த எக்ஸல் ஷீட்ல நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன். ஸோ இங்க இருக்கிற எல்லா பாட்டையுமே நான் ரிமூவ் பண்றேன். ஸோ உங்களுக்கு பாருங்க, இல்லை 1 to 23 என்று சொல்லி இதுல கொடுக்குறேன், 56 என்று இதுல கொடுக்குறேன், ஒரு நாளுக்கு அப்சென்ட் சொல்லி. ஸோ இதுல 3 மார்க்ஸின்டையும் வந்து அவரேஜ் எனக்கு தேவை என்று எடுப்போம். 3 மார்க்ஸின்டையும் அவரேஜ் எனக்கு தேவை என்று எடுப்போம். எல்லாத்தின் ஃபோன்டையுமே நான் ஒரே சைஸுக்கு மாத்துறேன். 10 என்ற ஃபோன் சைஸுக்கு மாத்துறேன். ஸோ ഇതിന്റെ அவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் அவரேஜ் within bracket முடிச்சு end. ஸோ இதான் அவரேஜ். ஸோ இதை நாங்க வேற விதமா செய்யணும்னு சொன்னா இப்படி செய்யலாம். சமேஷன் பிராக்கெட் இது 3ஐயும் இப்படி கொடுத்துட்டு டிவைட் பை 3. ஸோ இதுல என்ன வருதுன்னு பாருங்க. டிவைட் பை 3 ஆன்சர் ரோங்கா வந்துருக்கு. இது 3ஐயும் கொடுத்தா இதுல பிடிச்சிடும். C2ல இருந்து E2 மட்டும் போட்டு 3ஆல நாங்க டிவைட் பண்ணோம். இப்ப அடுத்த வந்து ஈக்குவல் within bracket 23 56 then bracket முடிச்சிட்டு divide by 3. ஸோ இதுல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் நாங்கள் எந்த இடத்துல கொண்டு இந்த அப்சென்ட் என்ற வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணிக்கல எங்களுக்கு ஆன்சர் பிழைக்க பார்க்க. இந்த தேர்ட் இதுல போட்ட ஃபார்முலாவில நாங்க E4 மென்ஷன் பண்ணுவோமா இருந்தா ஆன்சர் ரோங் ஆகுது. சேம் திங் நாங்க இந்த இடத்துலயும் நாங்க இவ்வளவுத்தையும் கூட்டிட்டு 3ஆல பிரிக்கிறோம் சொல்லிக்கல திரும்ப ஆன்சர் ரோங்கா தான் வரும். உண்மையில நாங்க இதை கூட்டேக்கல உங்களுக்கு 79 என்று சொல்லி ஆன்சர் வந்திருக்கு. இதை கூட்டேக்கல அதை நீங்க 3ஆல டிவைட் பண்ணிக்கல இதுக்குள்ள பிரிக்க போற ஆன்சர் ஏதோ ஒன்று வந்திருக்கும். அவரேஜ் சரியான பிரிச்சபடி ஒன்று வந்திருக்கும். பட் இதுல அவரேஜ் ஃபைன் பண்ணணும்னு சொல்லிக்க நாங்கள் எப்பவுமே சரியான ஆன்சர்ன்னு சொல்லிக்கல எதை கன்சிடர் பண்ணிக்கொள்வோம்னு சொன்னால் அவரேஜ் என்று ஃபங்க்ஷனை டைரக்டா யூஸ் பண்றோம்.
உண்மையிலே இந்த ரெண்டாவதுக்கு எப்படி ஆன்சர் வந்திருக்கு சொன்னால் எங்களுக்கு வந்து 79 அப்படின்றத மூன்றால டிவைட் பண்ணிருக்கு. மூன்றால டிவைட் பண்ணிக்க பாருங்க ஆன்சர் வந்து 36 இஞ்சால ஒன்று மிச்சமா வாரபடியால 19 கீழே வரும். இது அங்க எழுதைக்குள்ள மூன்று தர ஆன்சர் இந்த 19க்கு எவ்வளவு தரம் அடங்குதோ அதை தான் போட்டிருப்பினா 6 போட்டிருப்போம். 18 மிச்சம் ஒன்று வருது. அப்ப தசம் 3 26 தசம் 3 உண்மையில இந்த 79 மூன்றால பிரிச்சிருக்கிறோம். அவரேஜ்ன்றது அப்படி இல்லை. எத்தனை பாடத்துக்கு அவர் எக்ஸாமுக்கு சிட் பண்ணினாரோ அத்தனை பாடத்தெல்லாம் பிரிக்கும். உண்மையில 79ன்றத ரெண்டால பிரிச்சு வந்த விடதான் இது. இது மூன்றால பிரிச்சு வந்த விட. உண்மையில ஒரு ஸ்கூலில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பாடத்துக்கு எக்ஸாமுக்கு வரையில 2 பாடத்துக்கு தான் வந்தவர் ரெண்டு இடம் பிரிச்சிருக்கணும். அப்சென்ட் நீங்க 3 அடுக்கலாம். இதே நீங்க 3 பாட ஸ்டூடெண்ட் 3 பாடத்துக்கு வந்திருந்தாருன்னா 3 பிரிக்கும். உண்மையில அவரேஜ் தான் சரியான வேலையை செய்யும். அப்சென்ட் சொன்னா அதை கணக்கு எடுக்காது. 79 ரெண்டால பிரிச்சு வந்த விடையை தான். அப்ப இதுல ஆன்சர் போடைக்கு கவனமா இருக்கணும். எப்பவுமே சராசரி அவரேஜ் என்று சொல்லிக்கல, அவரேஜ் என்று வார விடதான் சரியான ஆன்சர். இப்ப நாங்க யோசிப்போம் சில நேரங்கள்ல இந்த விடையும் சரியா தானே இருக்குன்னு சொல்லி அப்சென்ட கூட்டுறதால இந்த விட பிழைச்சிரும். D2 என்றவரை நீங்க அட் பண்றதால ஒரு பிரச்சனை வரும். இந்த இடத்துல எரர் வரும். ரீசன் அதுல வேல்யூ இல்லை. இது சரியா தான் வரும். எத்தனை மார்க்ஸ் இருக்கோ அதை ரெண்டால பிரிக்கும். இந்த இடத்துல நீங்க மூன்றால பிரிக்கல எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியான ஆன்சர் மூன்றாவது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ப்ராக்டிகல் வைஸா பார்த்துருந்தா இதுதானது சரியான ஆன்சர். ஸோ 18வது கேள்விக்கு வரப்போ 18வது கேள்வி இதுல என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னால் which of the following formulas 1, 2, 3 contain valid cell addresses? எது எது எங்களுக்கு வேலிடான செல் அட்ரஸஸ் தருதுன்னு கேட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல எது வேலிடான செல் அட்ரஸ் தருதுன்னு சொல்லிக்க டொலசைன் வந்து நீங்க மார்க் பண்ணலாம். ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு A3 என்று சொல்லி ஒரு செல் அட்ரஸ் இருந்தா இது சரி. இதை நீங்க எப்படி எழுதலாம்னா டொலசைன் A3 என்று எழுதலாம். இதுவும் சரி. A டொலசைன் 3 என்று எழுதலாம். இதுவும் சரி. சம்டைம் டொலசைன் 3 என்று எழுதுறதும் சரி. டொலசைன் ஒரு நாளும் ஒரு வேல்யூக்கு பின்னால வருது. அதாவது ஏக்கு முன்னால வரும் அல்லது 3க்கு முன்னால வரும் அல்லது 2க்கு முன்னால வரும். ஒரு நாளும் 3க்கு பின்னுக்கு வராது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன ரோங்கண்டா இந்த டொலசைன் அங்க வந்திருக்குன்னு பாருங்க. 1க்கு பின்னுக்கு வந்து ஒரு நம்பருக்கு பின்னுக்கு ஒரு நாளும் வராது. முன்னுக்கு தான் இந்த டொலசைன். இது ரோங் ஸ்டேட். இந்த இடத்துல பார்த்தோம்னா PS1ன்றது சரி. பி டொலசைன் 1ன்றது சரி. டொலசைன் Q டொலசைன் 2ன்றது சரி. சோ இது சரி. M2ன்றது சரி. N டொலசைன் 2ன்றதும் சரி. சோ 2 and 3 are correct statement அப்படின்னு சொல்லி நாங்க இந்த முடிவுக்கு வரலாம் இந்த இடத்துல. So third one is a correct answer for 18th one. So next 19th இருந்து உங்களுக்கு database questions start ஆகுது. 19ல இருந்து 23 மட்டும் சில questions வந்திருக்கிறோம். பட் இதுல டேட்டாபேஸ் என்று பார்த்து கொண்டு வரைக்கும் நாங்க ஜென்ரலா இந்த 3 டேபிள் தந்திருக்கிறோம். 3-4 டேபிள் தந்திருக்கிறோம். அதை வச்சு எங்களோட கேள்விகள் எல்லாமே இதுல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல 19 to 21 மட்டும் இருக்கிற இந்த டேபிள் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போமா இருந்தால் இனிஷியலா இங்க கேட்டிருக்கீங்கன்னா கொஸ்டின்ஸ் 19 to 22 are based on following our partially shown database tables that are designed to a bus seat reservation system. இதுல பஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. இந்த பஸ் ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு கோட் இருக்கு. பஸ் ஸ்டேஷன் கோட். ஸோ இந்த இடத்துல இதுதான் பிரைமரி கீயா இருக்கு. ஸோ நேம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டேஷன் கோடுக்கும் ஒரு நேம் இருக்கு. W1ன்றது கொழும்பு, S1ன்றது கோல், N1ன்றது ஜெஃப்னா. ரூட் அப்படி என்று சொல்லி ஒரு டேபிள் தந்திருக்கு. நோட்ல தந்திருக்கிறோம் ரூட்ஸ் ஐடென்டிஃபைட் பை ரூட் கோட். ஸோ ரூட் கோடுன்றது இந்த இடத்துல ரூட் டேபிள் பிரைமரி கீயா இருக்கும். Many routes can start from the same bus station and many routes can end at the same bus station. ஒரு பஸ் ஸ்டேஷன்ல தொடங்குறதுக்கு நிறைய ரூட் இருக்கலாம். பஸ் ஸ்டேஷன்ல முடியறதுக்கு நிறைய ரூட் இருக்கு. ஸோ ஃப்ரம் பஸ் ஸ்டேஷன் கோட் தென் டு பஸ் ஸ்டேஷன் கோட். எங்களுக்கு இதுல என்ன தந்திருக்கிறோம் சொன்னா ரூட் கோட் தந்து பஸ் ஸ்டேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும் எங்க ஸ்டேஷன்ல முடியும்னு தந்திருக்கோம். ரூட் இன்ஸ்டன்ஸ் அஸ்யூம் தேர் இஸ் ஒன்லி ஒன் ட்ரிப் ரூட் பெர் டே. ஒரு நாளைக்கு ஒரு ரூட் தான் இருக்கு அந்த போறதுக்கு. ஸோ ரூட் கோட் ஒன்று தந்திருக்கிறோம் இதுல. அந்த ரூட் கோட் வந்து ஒரு டேட் ஒன்று தந்திருக்கிறோம்.
அந்த டேட்ல அவைலபிள் சீட்டும் காட்டிருக்கு. ஸோ சீட் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ரூட் கோட், டேட், சீட் நம்பர், பேசஞ்சர் நேம், தென் பேசஞ்சர் ஃபோன் நம்பர். வாட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் டு பி அ பிரைமரி கீ ஆஃப் த ரூட் டேபிள்? ஸோ ரூட் டேபிள்ன்றது இங்க இருக்கு. இப்போ ரூட் டேபிள்ட சரியான பிரைமரி கீ என்னன்னு கேட்க ரூட் கோடை நாங்க சொல்லலாம். 1121 இது எல்லாமே ரூட் கோடு. இந்த ரூட் டேபிள் வந்து ஒவ்வொரு ரூட்டுக்கும் தனித்தனிய ஒரு இது வச்சிருக்கும். ஸோ ரூட் கோடுன்றதுதான் சரியான பிரைமரி கீ. செகண்ட் ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சரா இருக்கும் 19 Then what is the most suitable to be a primary key of seat reservation table? அப்ப seat reservation table ன்னு சொல்லிக்கல ரூட் கோட் 2 தரம் எல்லாம் வருது. அப்ப அதை நாங்க கொடுக்கல. இவரையும் வச்சு இன்னொரு ஆளையும் வச்சு பார்ப்போம். சோ அடுத்தது யார பார்க்கலாம்னு சொல்லிக்கல இந்த சீட் நம்பர். ஏன்டா இதுக்குள்ள டேட்ல ஒரே ரூட்ல இதையும் பார்க்கணும். அந்த ஒரே சேம் ரூட்ல போறாங்களோ சேம் டேட்டும் திரும்ப ரிப்பீட் ஆகுது. இதை வச்சு ஒரு யூஸும் இல்லை. சீட் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரே பஸ்ல மேபி 2-3 சீட் நம்பர் வரலாம். பேசஞ்சர் நேம் இருக்கலாம். பேசஞ்சர் கூட இருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்க சரியான இதை வச்சு சொல்லி கொண்டு வரோம். இப்ப ஒரே பஸ்ல ஒரே சீட் நம்பரை 2 பேர் புக் பண்ணே இல்லாது. இது எங்களுக்கு கிளியரா தெரியும். உதாரணத்துக்கு ஒரு பஸ் இருக்கு, ஏ என்ற பஸ்ல முதலாம் நம்பர் சீட்டுண்டா திரும்ப ஏ என்ற பஸ்ல முதலாம் நம்பர் சீட் ஒரு தடவை புக் பண்ணிடலாம். இதுல இருக்கிறதுல யுனிக்கான ஒரு விஷயம் சீட் நம்பரை தான் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ ஆன்சருக்கு எதை எடுக்கலாம்னு சொன்னால் தேர்ட் ஆன்சர் ரூட் கோட் பிளஸ் சீட் நம்பர் அப்படின்றது சரியான ஆன்சர். வாட் இஸ் ஃபாரின் கீ இன் டேட்டாபேஸ்? டேட்டாபேஸ் வந்து எது ஃபாரின் கீ என்றா ஒரு டேபிள்ல பிரைமரி கீயா இருக்கிற ஒரு ஃபீல்ட் தான் இன்னொரு டேபிள்ல போயிட்டு ஃபாரின் கீயா இருக்கு. ஸோ பஸ் ஸ்டேஷன் கோட் இன் த பஸ் ஸ்டேஷன் டேபிள். பஸ் ஸ்டேஷன் டேபிள்ல இருக்கிற பஸ் ஸ்டேஷன் கோடுன்றது பிரைமரி கீ. ஸோ இது வந்து ராங் ஆன்சர். இப்படி ஒரு ஆன்சர் வேற. டேட் இன் த ரூட் இன்ஸ்டன்ஸ் டேபிள். டேட் ரூட் இன்ஸ்டன்ஸ் டேபிள்ல டேட்டை நீங்க இப்படி ஃபாரின் கீயா எடுக்கலாம்னா டேட் ஏதோ ஒரு டேபிள்ல பிரைமரி கீயா இருந்திருக்கும். உங்களோட பிரைமரி கீயா இல்லையே அப்படின்றது வராது. சீட் நம்பர் இன் த சீட் ரிசர்வேஷன் டேபிள். சீட் ரிசர்வேஷன் டேபிள்ல சீட் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க நார்மலான ஒரு ஃபீல்டா தான் இருக்கு. ஆனால் ஒரு வேற டேபிள் அது பிரைமரி கீயா இல்லை. ஒண்ணு செய்யலாம். டு பஸ் ஸ்டேஷன் கோட். பஸ் ஸ்டேஷன் கோட் அப்படின்றத ரூட் டேபிள்ல பார்க்க போறோம். ரூட் டேபிள்ல பஸ் ஸ்டேஷன் கோடுன்றது இங்க இருக்கு. பஸ் ஸ்டேஷன் கோடுன்றது வந்து ரூட் டேபிள் பாருங்க. இங்கே அது பிரைமரி கீயா இருக்கிறது, இங்க வந்து ஒரு ஃபாரின் கீயா இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் ஓகே. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் 21st question is fourth answer. டேட்டாபேஸ் பற்றி கேட்டிருக்கிறோம். இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள்ஸ் வைஸா தான் கொஸ்டின் வந்தபடியால இது நாங்க ஓரளவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ 23rd இருந்து ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நாங்க இப்ப பார்க்க வேண்டியிருக்கோம். So 23rd question, they ask me about the quadratic equation. So given equation is here, then the x value will be driven from the minus b plus or minus b squared minus 4ac over 2a. The equation தந்திருக்கு. If a program is to be written to use this equation to find the roots, what would be the inputs to this program? என்னென்ன இன்புட்ஸ் இருந்தா இந்த பெருமானத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். இதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னா பி ஸ்கொயர் வருது, 4 into a வருது, சி இருக்கு. நீங்க ஏபிசி என்ற 3 வேல்யூஸும் இருந்தாலே இதுன்ற இன்புட் அவுட்புட் கண்டுபிடிக்கலாம். இன்புட்ஸ் இந்த இது மட்டும். இதை வச்சுக்கொண்டு நீங்க அவுட்புட் எடுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? பி ஆல மல்டிப்ளை பண்றது, அப்புறம் 4 ஆல மல்டிப்ளை பண்றது, 2 ஆல மல்டிப்ளை பண்றது, மைனஸ் போடுறது, இதெல்லாம் சிம்பிள் கல்குலேஷன்ஸ். பட் என்ன பேசிக் இன்புட்ஸா இருக்கும்னு சொன்னா ஏபிசி. இவ்வளவுதான் அது இந்த பேசிக் இன்புட்ஸா இருக்க போகுது. Then suppose you are designing to an algorithm to input employees age, check if that employee is eligible for the retirement and output the result. The age retirement is 60 years. Which of the following control structures would be most appropriate to use in this algorithm? So இதுல கேட்டகர்ல திரும்ப ரீட் பண்ணுவோம். Suppose you are designing an algorithm to input employees age, check if that employee is eligible for the retirement and output the result. அவ்வளவுதான் கேள்வி. நீங்க ஒரு யூசர்ன்ற ஏஜை கொடுக்க வேணும், அதுல வச்சு நீங்க செக் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கா இல்லையா.
சோ நீங்கள் ஏஜ்ன்றது ஏ என்று எடுத்தீங்கன்னா ஏ என்றது 60 விட கூடவா இருந்தா உண்மையிலே அவருக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கு. இல்லை என்று சொல்லி சொன்னா இல்ல. இருந்தால் அதிന്റെ கல்குலேஷனை முடிச்சு கொண்டு கடைசியா நீங்க என்ன செய்வீங்க? ஸ்டாப்புக்கு வருவீங்க. இதை சொல்றது எப்படி என்று சொன்னால் செலெக்ஷன் என்று சொல்லிக்கணும். சோ செலெக்ஷன்ன்றதுதான் உங்களுக்கு இங்க இருக்கு. இட்டரேஷன் திரும்ப திரும்ப செய்யுது. சீக்வன்ஸ் வரிசையா அப்படியே வரும். சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா செலெக்ஷன் மட்டும் இருக்குன்னு தான் நாங்கள் இங்க கன்சிடர் பண்ணி கொள்ளுவோம். நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா சப்போஸ் டு யூர் டிசைனிங் அல்கோரிதம் டு எம்ப்ளாயிஸ் செக் இஃப் தட் ஒரு எம்ப்ளாயின் ஏஜ் வந்து செக் பண்றது மட்டுமன்றபடியால செலெக்ஷன் மட்டும் இருக்கு. தென் 25th consider the following P, Q and R logical expressions. ஸோ இதுல எங்களுக்கு சில வேல்யூஸ் தந்திக்கணும். நாங்க ஒன் பை ஒன் இதை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க வேணும். நல்லா ஜூம் பண்றேன் இந்த விண்டோவில். ஸோ இப்போ ஓகேயா இருக்கு. 25th question. லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் தந்திருக்கணும். ஸோ இங்க A and B contain the values 10 and 10. A யும் B யும் 10 ம் 10. ஸோ A யும் 10 B யும் 10. இந்த இடத்துல ஏக்கு 10 போட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் கிரேட்டர் தோ ஈக்குவல் இருக்கிறபடியால இது ட்ரூ. தென் இங்க பிக்கு 10. 10 வந்து 30 விட குறைவு. 10 வந்து பெரிய நம்பர், 30 குறைவுன்றது பிழை. பிழைன்றது நொட்டோட சேர்ந்து ட்ரூவா வந்து இங்கேயும் ட்ரூ இங்கேயும் ட்ரூ. ட்ரூ அண்ட் ட்ரூ ரெண்டுமே ட்ரூ என்று சொன்னா 1 என்று சொன்னா அவுட்புட் 1 தான். ஸோ இதுடைய ஆன்சர் 1 என்று வரும். 1 அண்ட் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ட்ரூ. செகண்ட் ஏ வந்து 10. 10 லெஸ் தேன் 10 என்றது ராங். பிகாஸ் 10 ஈக்குவல் டு 10. ஓர் அப்படி இல்லை என்று சொன்னால் 10 லெஸ் தேன் 30 என்றது சரி. ரெண்டிலே யாரோ ஒரு ஆள் சரி என்றாலும் சரி. இந்த ஓர் கேட்டை பொறுத்த மட்டும் ரெண்டிலே யாராவது ஒரு ஆள் சரி என்றாலும் சரி. இதுவும் ட்ரூ தான். ரெண்டாவது ட்ரூ தான். ஸோ மூன்றாவது பார்க்க போறோம் 10 not equal to 10. இப்படி ஒரு அடையாளம் போட்டோம்னா not equal என்று சொல்லிக்கும். greater than and less than போட not equal. 10 not equal 10. அது wrong statement. 10 10 equal தான். அடுத்த விஷயம் 10 equal to 30. ரெண்டும் வேற வேற நம்பர்ஸ். ஈக்குவல் என்றது பிள்ளை. false. ரெண்டுமே false என்றா false. So correct answer for 25th is third answer. Then 26th move பண்ணலாம். 26th எங்கள்ட்ட கேட்டிருக்கிறது supposed you want to store a full name in a person in a variable, what would be the most suitable data type for the variable? நாங்க ஒரு வேரியபிள்ல ஃபுல் நேமை ஸ்டோர் பண்ண போறோம்னு சொன்னார். எது சரியா? பூலியன்ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதை வச்சு நீங்க நேமை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சார்ன்றது ஒரு எழுத்து. ஒரு எழுத்தை வச்சு நீங்க ஒன்றுமே செய்யல. தனியா ஒரு எழுத்தை வச்சு அப்புறம் ஃபுல் நேமை நீங்க சேவ் பண்ணி. இன்டிஜர்ன்றது முழு எண்கள். நம்பர்ஸை வச்சு நீங்க ஒரு ஆள் நேமை சேவ் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்ட்ரிங்ன்றது ஒரு பெர்ஃபெக்டான டேட்டா டைப்பா இருக்கு. நாங்க நேமை ஸ்டோர் பண்ணோம். So correct answer for 26 is fourth. So then 27th வர போறோம். இதுல எங்கள்ட்ட கேட்டிருக்கோம் when the operator precedence is in Pascal is considered, what will be the result of 4 minus 1 into 3 plus 5? ஸோ இதுஇந்த கால்குலேஷன் பார்ட் நாங்க என்ன செய்வோம்? இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல எப்பவுமே PEDMAS மறக்க வேண்டாம். பெட்மேஸ் ஆர்டர் எங்களுக்கு முக்கியமா இருக்க வேணும். பெட்மேஸ் ஆர்டர்ல பார்த்தோம்னு சொன்னா பாரந்தீசிஸ், பிராக்கெட், எக்ஸ்போனன்ட், அடுக்குகள், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த இடத்துல பாரந்தீசிஸ் பிராக்கெட் ஒன்றுமே இல்லை, எக்ஸ்போனன்ட் அடுக்கு இல்லை, டிவிஷன் பிரித்தல் இல்லை, மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் இருக்கு. ஸோ 1 into 3 3 என்ற ஆன்சர் வரப்போகுது. 4 minus 1 1 into 3 1 தான் plus 5. ஸோ இனி இதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம்? 4ல இருந்து 1 கழிக்க வேணும், 3 வர போறேன். ஸோ அதோட ஆட் பண்றது நீங்க எப்படி செய்தாலுமே ஆன்சர் ஒன்று தான் பெறப்போகுது. பட் இதுல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் இது கரெக்ட் ஆன்சர் ரெண்டு மாதிரி கேட்டிருக்கு. ஸோ இது செய்யக்குள்ள எதை சரியா செய்து உங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம். ஸோ இதுல ஆன்சர் உங்களுக்கு 4 minus 1
மல்டிப்ளை வித் 3 பிளஸ் 5. இதுக்கு என்ன ஆன்சர் என்ற மாதிரி கேட்டிருக்கேன். அப்ப இதை நாங்க செய்யக்குள்ள சரியான ஒழுங்கொண்டு இருந்தா தான் கரெக்ட் ஆன்சர் இல்ல கண்டுபிடிக்கலாம். இதை செய்யறதுக்கு ஒவ்வொரு ஆபரேட்டர்ஸ் ஒவ்வொரு விதமான கேள்வியல் ஆன்சரா எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. ஸோ -4 வாரதுக்கான ரீசன் என்ன? இதுல எதை நாங்கள் முதலாவது செய்ய வேணும்? ஸோ இதை நாங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். பாஸ்கல் ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ கூகுள் பண்ணி பார்க்க போறோம் இப்ப. பாஸ்கல் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன ஆபரேட்டர் பிரசிடென்ஸ்ல இது செய்ய போகுது. அதுக்கு பிறகு நாங்க கால்குலேட்டர்ல இதே ஆன்சர் கேள்வியை போட்டு என்ன ஆன்சர் சரியா வருதுன்ற மாதிரி செக் பண்ணிட்டு வரும். ஸோ ஜஸ்ட் நான் இதுல கூகுள்ல சர்ச் பண்ணி காட்டுறேன். பாஸ்கல் ஆபரேட்டர் பிரசிடென்ஸ். ஸோ இந்த வெப்சைட்ல போன டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட். ஸோ இதுல எந்த ஆர்டர்ல பாஸ்கல் வந்து எங்களோட ஆபரேட்டர்ஸ் செய்ய வேண்டிய மாதிரி தான் சொல்லியிருக்கு. இதான் அதோட பிரசிடென்ஸ். ஸோ இதுல எல்லாமே எங்களுக்கு தேவையானது இல்லை. ஃபர்ஸ்டா நாங்க இந்த ஹையஸ்ட் வேல்யூ தென் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த ஆர்டர்ல செய்ய வேணும். அதுக்கு பிறகு தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதுக்கு பிறகு இது வரும். இது ஒன்று வரலாம். எது முதலாவது செய்ய வேணுமோ அதை செஞ்சு போட்டு ஆன்சர். இந்த இடத்துல நாங்க பெட்மேஸ் ஆர்டர்ல இந்த கால்குலேஷனை பார்த்துட்டு வரைக்கும் நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஇடி எம்ஏஎஸ் அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல நாங்க இதை டிவைட் பண்ணி கொண்டு வருவோம். பிஇடி எங்களுக்கு இல்லாதபடியால பேரந்தீசிஸ் எக்ஸ்போனன்ட் டிவிஷன் இல்லாதபடியால மல்டிப்ளிகேஷன் பார்ட்டை பார்த்துக்கொள்வோம். 4 - 1 into 3 plus 5. ஸோ இதை நாங்க சால்வ் பண்ணி 1 into 3 அப்படின்றத நாங்க வேணும்னு சொன்னா 4 - 3 அப்படின்றது கொள்ளலாம். பிளஸ் 5 அப்படின்னு மார்க் பண்ணுங்க. ஸோ தென் அடிஷன் பார்ட் செய்ய வேண்டி வரும். அடிஷன் பார்ட் செய்யக்குள்ள நாங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் -3 + 5. இந்த -3 + 5 நாங்க கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா இதுல +2 தான் எங்களுக்கு ரிமைனிங்கா வரப்போகுது. -3ஐயும் +5ஐயும் தான் நாங்க ஆட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுல +2 தான் எங்களுக்கு ரிமைண்டரா வரப்போகுது. 4ன்றது எங்களுக்கு முதலே முன்னுக்கு இருக்கிறபடியால 4 + 2 அப்படின்றது 6 அண்ட் ஆன்சர். ஸோ 27 ஒன்னுக்கு கரெக்ட் ஆன்சரா நாங்க 6 எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் as well as ப்ரோக்ராமிங் கன்செப்ட்லையும் சில கேள்விகள் நாங்க இதுல பார்த்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல இது இந்த ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.